வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஐஇசிவிலேருந்து ஒரு கொஷினை எக்ஸ்ட்ரீமல் ஃபைன் பண்ணுறது. அந்த எக்ஸ்ட்ரீமல் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாத கொஷின்ஸ் பேப்பர் எதுவுமே இருக்காது. காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஈஸியான ஒரு ஐடியா சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y மைனஸ் ஒய் கியூப் டிவைட் பை 3 இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீமல் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆய்லர் ஈக்குவேஷன். ஐஇசி பொறுத்தளவு இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்திருக்க எல்லா கான்செப்ட்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. So the Euler equation dou f divided by dou y minus d divided by dx of dou f divided by dou y dash. Okay, so அப்போ இந்த கொடுத்துருக்க given இந்த I of y of x இருக்கு பாருங்க, அதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா dou f divided by dou y-யும் again dou f divided by dou y dash-ம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா y dash-னு எங்கேயாச்சும் வேரியபிள் நம்மளுக்கு இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த வேல்யூ 0 ஆயிடும். தென் அகைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இந்த ஆய்லர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, டி டிவைட் பை டிஎக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ டி டிவைட் பை டிஎக்ஸு இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு டோ எஃப் டிவைட் பை டோ ஒய் டேஷ் வேல்யூ நம்ம 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் நம்ம விட்டுலாம். அப்போ மீன் நம்மளுக்கு இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஒய் ஸ்கொயர் சைடு கொண்டு போயிடுங்க. கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ வந்தோம்னா ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு கிடச்சிரும். தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. எதுவும் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் தான் கண்டிஷன். அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இதை ஃபைன் பண்ணிடலாம். இதில் மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷில் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனும் பண்ணிங்க அப்படி பண்ணிவிட்டு இந்த ஆய்லர் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஒய்ன்ற டேர்ம்ஸில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நம்மளோட எக்ஸ்ட்ரீமல். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.